ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பால் பாயாசம் க்ரீமியாக டேஸ்ட்டாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பால் பாயாசம் செய்ய தேவையான பொருட்கள்: சேமியா அரை கப் எடுத்துக்கோங்க, சர்க்கரை அரை கப் எடுத்துக்கோங்க, உலர் திராட்சை 10 எடுத்துக்கோங்க, மக்கானா, முந்திரி, பாதாம் தேவையான அளவு எடுத்துக்கோங்க, நெய் 1/4 கப் எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் நெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த நட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் கிண்டுங்க. நம்ம எடுத்து வச்சிருந்த உலர் திராட்சை போட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு பொன்னிறம் ஆகிற வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா கருகிரும். கொஞ்சம் கலர் மாறிடுச்சு, கிண்டிக்கிட்டே இருங்க, விடாமல் ஒரு நிமிஷம் கிண்டிக்கிட்டே இருங்க. பொன்னிறம் ஆயிடுச்சு, நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அதே நெய்லேயே நம்ம எடுத்து வச்சுருந்த சேமியா அரை கப் சேர்த்துக்கலாம். வறுத்த சேமியாவாக இருந்தாலும் நீங்கள் ஒரு தடவை வறுத்துக்கோங்க. பாயாசம் கலராக க்ரீமியாக இருக்கும். நான் வறுத்த சேமியா தான் எடுத்தேன். 2 நிமிஷம் விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அதே பேன்லேயே தண்ணி கலக்காத பால் 1 லிட்டர் ஊற்றிக்கோங்க. பால் பொங்கி வந்ததும் லோ ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்க விடுங்க, அப்படின்னா தான் பாயாசம் க்ரீமியாக இருக்கும். இந்த மாதிரி சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விடுங்க. பால் அடி பிடிச்சிரும், அடியிலலாம் கிண்டி விடுங்க. பால் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த சேமியாவை சேர்த்துக்கலாம். சேமியாவை சேர்த்துட்டு வேகிற வரைக்கும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்பப்போ இடையில கிண்டி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்கட்டும், அப்படின்னா தான் க்ரீமியாக டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த சர்க்கரையை சேர்த்துட்டு கிண்டிடலாம். பால் நல்லா கொதிக்குது, சேமியாவும் வெந்துருச்சு. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் சேமியா வெந்துருச்சின்னு. இப்போது வறுத்து வச்சுருந்த நட்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். நட்ஸ் போட்டு ஒரு தடவை நல்லா கிண்டி விடுங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குன்னு. பால் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ வேறு ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. நீங்களே பாருங்கள் எப்படி க்ரீமியாக இருக்குன்னு. பால் பாயாசம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.